ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே விஜய் வந்துட்டு காவேரி போட்ட வாய்ஸ் நோட்டு கேட்டுட்டு பயங்கர சந்தோஷம் அடைகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு இங்கே காவேரிக்கு ஃபோன் பண்ணுறதே இல்லை, அமைதியாக விட்டுடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் காவேரி வந்துட்டு விஜய் வந்துட்டு வாய்ஸ் நோட்டை பார்த்துட்டோம், இன்னும் ஃபோன் பண்ணாமே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ விஜய் ஃபோன் எடுக்கிறதே இல்லை. என்னை இத்தனை நாள் அலைய விட்டால, இந்த கொஞ்ச நேரத்தில் அவள் எவ்வளோ கஷ்டப்படுவா, படட்டும், என்னுடைய மனசு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு இங்கே விஜய் வந்து நினச்சிக்கிட்டு இங்கே காவேரியோட ஃபோனை முதல்ல அட்டன் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் விஜயே ஃபோன் பண்ணுறாரு. காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வாய்ஸ் நோட்டை நீங்கள் கேட்டிங்கல்ல, ஏன் இன்னும் வீட்டுக்கு வராமல் இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுக்கவே இல்லை, ஃபோனை எப்பயுமே ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன விஜய் எப்போ வீட்டுக்கு வர போகிறீங்க, நான் அம்மா கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவோ, ஏன் நான் எதுக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு விஜய் வந்து கேட்குறாரு. இதை கேட்ட உடனே இங்கே காவேரிக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. என்ன விஜய் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. பின்ன நான் எத்தனை நாளாக உங்ககிட்ட எவ்வளோ தடவை பேசியிருக்கேன், எத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கேன், அப்போல்லாம் என்னை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே நான் வந்துடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஜய், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த வீட்டில் சொல்லிட்டேன், உண்மையிலே தான் விஜய், நீங்கள் நான் போய் சொல்லணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீ போய் தான் சொல்கிற, நான் இப்போ எங்கேயோ இருக்கேன், உங்களை எல்லாரையும் விட்டுட்டு நான் வந்திருக்கேன், என்ன என் தாத்தா உங்ககிட்ட வந்து விஜய் எங்கே போனான்னு தெரியல, அவனுக்கு ஃபோன் பண்ணி நீ தான் எப்படியாச்சும் வர சொல்லணும்னு என் தாத்தா வந்து உங்ககிட்ட சொன்னாரா, பாரு நான் மனசு கஷ்டமாக இருக்குது, சரியில்லைன்னு தான் இங்கே வந்திருக்கேன், இப்போயும் என்னை ஃபோன் பண்ணி எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காதீங்க, தயவு செஞ்சு ஃபோனை வச்சிரு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லை விஜய், இங்கே பாருங்கள் விஜய், ப்ளீஸ் விஜய், ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்க, நான் பண்ணது தப்பு தான், நான் உங்ககிட்ட அப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது, என்னுடைய சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, அதுக்காக இப்போ நீங்கள் என்கிட்ட எதுக்கு கோவப்படுறீங்க விஜய், ப்ளீஸ் விஜய் வீட்டுக்கு வாங்க விஜய், உங்களுக்காக அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்துட்டு விஜய் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாரு, இதுக்கு மேலேயும் என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காது, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. காவேரி ரொம்ப வந்து மனுஷன் கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ நாளாக என்னை எப்படி என்ன அழுக்கழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நீ அவஸ்தைப்படு, எப்படி நீ வீட்டில் விஷயத்த சொல்லிட்டேன்றதுக்கப்புறமும் நான் இங்கே இருப்பேன், இதோ அந்த வேலை வந்துக்கிட்டே இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன், நான் வர வரைக்கும் உன்னோட மனசு எவ்வளோ கஷ்டப்படு, என்னோடைய மனசு பட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இங்கே காவேரிக்கு சர்ப்ரைஸாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசு கஷ்டத்தோடையே வந்து காவேரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்துட்டு சந்தோஷமாக அங்கே போய்கிட்டு இருக்காங்க. அங்கே போனால் வீட்டில் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு சாரதா கிச்சன்லேருந்து வராங்க. இங்கே விஜயை பார்த்த உடனே உள்ளே வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து விஜயை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே ரூமில் உட்காந்துக்கிட்டு காவேரி வந்துட்டு விஜயை நம்ம இவ்வளோ நாளாக எவ்வளோ கஷ்டப்படுத்தணும், அதுக்காக விஜய் வந்துட்டு இப்போ மொத்தமாக நம்மளை வெறுத்துட்டாரு போல இருக்குது, இப்போ எப்படி விஜய் கிட்ட பேசி புரிய வைக்கிறதுனே தெரியல, அவர் நம்ம கூட சேர்ந்து வாழன்றப்போ நாம் விலகி போகணும், இப்போ வந்துட்டு அவர் நம்மளை விட்டு விலகி போகிறாரே, நம்ம சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து ரூம்குள்ளே உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. அம்மா ஏற்கனவே வந்துட்டு அவங்க வீட்டில் எல்லாரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையும் மீறி இவ எப்படி அங்கே போய் சந்தோஷமாக வாழ்வா, இன்னும் பிரச்சனை முடியலையா, அந்த பையன்கிட்ட பேசி நான் தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்துட்டு விஜய் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து அதாவது காவேரி வந்துட்டு விஜய் நினச்சி ரூம்குள்ளே உட்காந்து சாரதா கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு விஜய் வந்துட்டு இங்கே உள்ளே வந்து சாரதா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சவுண்டு கேட்டு காவேரி வெளியில் வராங்க. விஜய் குரல் மாதிரியே இருக்குது. பார்த்தா விஜய் பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. காவேரி சந்தோஷத்தில் காவேரிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. விஜயுமே வந்துட்டு சொல்லுங்க அத்தை, என்கிட்ட ஏதோ பேசணும்னு நினச்சிங்களாமே, காவேரி வந்துட்டு வாய்ஸ் நோட் போட்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவோ, என்ன தம்பி அதை மட்டும்தான் அவள் சொன்னாலா, வேற எதுவும் சொல்லலையா, நான் இங்கே உங்களை வர சொன்னதுக்கு காரணமே உங்ககிட்ட பேசி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திக்கணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் சொல்லுங்கள், உங்ககிட்ட நான் பேசி என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் புரிய வச்சு உங்ககிட்ட சொல்லி காவேரியை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே காவேரியை உங்கள் கூட அனுப்புறதுல எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை தம்பி, நீங்கள் காவேரியை தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேசணும் அப்படின்னு சாரதா சொல்லவும், சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கேட்கவும், இங்கே சாரதா வந்துட்டு உங்களுக்கும் காவேரிக்கும் நடந்தது ஒப்பந்த கல்யாணம், இந்த ஊர் உலகம் அப்படி தான் நினச்சிட்ருக்கு, இல்லை நானுமே இவ்வளோ நாளாக அதவே தான் நினச்சி இருந்தேன், உங்க 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லை, நடந்தது ஒப்பந்த கல்யாணம், அது முடிஞ்சதுக்கு அப்புறமா காவேரியை நாங்க பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டோம், சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்னு நாங்க நினைச்சுக்கிட்டே இருந்தோம், ஆனா இப்போ நீங்க
காவேரியை விடாமல் காவேரி தான் வேணும், அவள் தான் என்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு அந்த நீங்கள் கட்டின தாலியே அதுக்காக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, காவேரியை எங்கள் கூட அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது மட்டுமா இல்லை, நீங்கள் உண்மையிலேயே காவேரி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒப்பந்த கல்யாணம் எப்படி உங்களுக்குள்ள காதலாக மாறிச்சோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிற விஷயம் காசுக்காக மட்டும்தான் ஒப்பந்த கல்யாணம் பண்ண போதா, இல்லை காவேரியை எந்த நோக்கத்தில் நீங்கள் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உண்மையிலேயே காவேரி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னலாம் சாரதா வந்து கேட்கவும், இல்லை அத்தை நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, எதுவாக இருந்தாலும் தெளிவாக கேளுங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள் தம்பி, நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போது காவேரி உங்கள் கூட ஒப்பந்த கல்யாணத்துக்கு கூட இருந்தப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இப்போ அவள் கர்ப்பமாக இருக்கா. இப்போது நீங்கள் அவள் கூட உண்மையிலேயே சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை உங்கள் வீட்டில் சொல்கிற மாதிரி காவேரியை வந்துட்டு பிரித்து விட்டுட்டு நீங்கள் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? அப்போ அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு என்ன ஒரு உத்தரவாதம், அதுக்கு என்ன முடிவு அப்படின்னு இங்கே வந்துட்டு சாரதா கேட்கவும், என்ன சொல்கிறீங்க இங்கே பாருங்க அத்தை, நான் வந்துட்டு உண்மையிலேயே காவேரியை விரும்பினேன், அவள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல எப்படி இருந்ததோ தெரியாது, எங்களுக்கு நடந்தது ஒப்பந்த கல்யாணம் தான். ஆனால் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் காவேரியை விட்டு பிரிய முடியாமல் ரொம்ப தவிச்சிக்கிட்டே இருந்தேன். நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம். இதுக்கப்புறம் எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக எதுவுமே இல்லை, நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. நான் காவேரியை பத்திரமா பார்த்துப்பேன், அவள் எனக்கு வேணும், அந்த குழந்தைக்காக மட்டும் இல்லை, அவள் எனக்கு வேணும் அப்படின்னு இங்கே விஜய் சொல்லவும், இப்போ தான் காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே சாரதாக்குமே இப்போ தான் புரிய வருது. இப்போது சரிங்க தம்பி, நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்லவும், என்னத்த நீங்கள் என்னை நம்பாமல் இந்த மாதிரி கேட்குறீங்களா அப்படின்னு. உங்களை நம்பாமல் இல்லை தம்பி, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் காவேரி வேணுன்றதுனால தான் அவளே வேணும்னு துரத்தி வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் தான் அப்படி நினைக்கிறீங்களே, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் அப்படி நினைக்கலையே அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிறீங்க அத்தை, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, உங்கள் பாட்டியும் உங்கள் சித்தியும் காவேரி உங்களுக்கு வேணான்னு நினைக்கிறாங்களே, காவேரியால் உங்களுக்கு பசுபதினால் பிரச்சனை வர நிறைய வாய்ப்பு இருக்குது, நீ சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்கு நீ முக்கியம், அதனால் காவேரி உங்கள் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்களே, அதுக்காக தான் என் பொண்ணு வந்துட்டு அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும்ல, இப்போ அதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா வந்து சொல்கிறவும் விஜய்க்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், உங்கள் பாட்டியும் சித்தியும் இந்த மாதிரி வந்து பேசினாங்க அப்படின்னு நடந்த விஷயங்களை சொல்லவும் இங்கே வந்துட்டு விஜய் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னத்தான் இவ்வளோ நடந்திருக்கு, என்ன காவேரி நீயாச்சும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, எங்கப்பா எங்கே சொல்ல முடியுது, இங்கே யாருமே வந்துட்டு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவங்க எல்லாரும் எங்ககிட்ட கட்டாயமாக சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல அப்படின்னு இங்கே சாரதா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே பாருங்கள், யார் சொன்னாலும் சரி காவேரி என்னால் விட்டு கொடுக்க முடியாது, அவங்க சொல்கிறாங்கிறதுக்காக காவேரி என்னால் விட்டுட்டு போக முடியாது. நீங்கள் இப்போது ஓன்னு சொன்னால் நான் காவேரியை கூட்டிக்கிட்டு என்னுடைய வீட்டுக்கு போய் அவளை ராணி மாதிரி நான் வாழ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லவும், நீங்கள் தாராளமாக காவேரியை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சாரதா சொல்லிடுறாங்க. விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, காவேரிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் முதல்ல போயிட்டு அவங்களோட குழந்தைய தான் வந்துட்டு பார்த்து பேசுனாங்க. எப்படி இருக்க குட்டி பாப்பா, நான் எதுக்காக இவ்வளோ நாளாக ஆசைப்பட்டு இருந்தனோ அந்த விஷயம் இன்றைக்கி நிறைவேறிச்சு, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்துட்டு காவேரியோட வயிற்றில் இருக்கிற அவங்க குழந்தைக்கு முத்தம் கொடுத்து குழந்தைய வந்து அணைச்சிக்கிறாங்க. ஆனால் காவேரி கிட்ட விஜய் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேன்றாங்க. ஏன்னா காவேரி வந்துட்டு இவ்வளோ நாளாக விஜய் அலக்கழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வந்து கோபத்தில் வந்து விஜய் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க அத்தை, நான் இவளை கூட்டிகிட்டு போய் எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துப்பேன், ஆனால் நான் இவகிட்ட மட்டும் நான் பேச மாட்டேன், என்னை இவ்வளோ நாளாக எவ்வளோ கஷ்டப்படுத்தினா எனக்கே என்னோட குழந்தை முக்கியம், அதுக்காக நான் இவளை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு விஜய் சொல்லவும், என்ன தம்பி எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அத்தை, நான் இவளை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துப்பேன், ஆனால் வந்துட்டு இவகிட்ட நான் பேச மாட்டேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இங்கே சாரதா கிட்ட சொல்லவும், எனக்கு நல்லாவே புரியுது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து அமைதியாயிடுறாங்க. இவ்வளோ நாளாக வெயிட் பண்ண வச்சதுக்காக ஒரு சின்னதாக ஏதோ கோவத்தில் அவர் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சாரதாவும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே விஜய் சரி அத்தை நான் கூட்டிகிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க தம்பி, வந்ததும் எப்படி போகிறீங்க, நீங்கள் இங்கே உட்காருங்க, உங்களுக்காக நான் சாப்பாடை ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் எப்படியே வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் சாப்பிட்டு போகலாமே, காவேரியோடு சேர்ந்து அவ்வளோ வெறு வயிற்றோடு இருக்கா, இவ்வளோ நாளாக தான் அவளை நான் பார்த்துக்காம விட்டுட்டேன், அவள் கன்சீவாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா நாங்கள் அப்போவே காவேரியை உங்ககிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்திருக்கவும் மாட்டோம், அவளை அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துருந்துருப்போம். ஆனால் வந்துட்டு இப்போ தானே விஷயம் தெரியும், நீங்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டு போங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
விஜயும் காவேரி ரொம்ப சந்தோஷப்பட்டு போய் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கங்கா நீயும் குமரன் நிவின் இவங்க எல்லாரையுமே வந்து உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க சாரதா. இப்போ இங்கே நிவினும் குமரனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நாம் என்ன பண்ணணும்னு நினச்சோமோ அதை அத்தையே பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நாம் வந்துட்டு நம்ம பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனும் நிவினும் வந்துட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருக்காங்க. நம்ம ஒன்று சேரணும்னு நினச்சோம், அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது விஜய் வந்துட்டு அவங்களுக்கு பரிமாறின சாப்பாடை எல்லாமே காவேரிக்காக பார்த்து பார்த்து ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன நீ கோழி கொத்துற மாதிரி கொத்திக்கிட்டு இருக்க, வயிற்றுல இருக்கிறது என்னோட பிள்ளை, அது ரொம்ப ஆரோக்கியமாக வளரணும், உனக்கு என் பிள்ளை மேலே அக்கறை இருக்கா இல்லையா, இங்கே பாரு நல்லா அள்ளி சாப்பிடு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து இங்கே காவேரி அவ்வளோ அக்கறையாக வந்து சின்ன கோவத்தோட ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாங்க. வாரி வாரி அள்ளி அள்ளி வீட்டுறாங்க சாப்பாடு. இது எல்லாமே என்னுடைய குழந்தைக்கு தான், என்னுடைய குழந்தைக்கு போய் எல்லா ப்ரோட்டீனும் சேரணும் அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் வந்து பார்த்துக்கிறாங்க. இதை பார்த்த உடனே என் பொண்ணை ஒரு நல்ல பையன் கூட பிடிச்சு கொடுத்துட்டேன், என் பொண்ணு இதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சந்தோஷமாக இருக்கா, அவளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் இவர் அது எதையுமே காவேரி கிட்ட இருந்து நெருங்க விடாமல் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் இப்போது சரி நான் காவேரியை கூட்டிகிட்டு போகவா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போங்க தம்பி அப்படின்னு சொல்லவும் இங்கே வந்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே எல்லாருமே விஜய் கிட்ட பேசுகிறாங்க. நிவின் குமரன் எங்களுடைய ஆசை நிறைவேறிச்சு விஜய், நீங்கள் காவேரியை நல்லா பார்த்துப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்கள் அதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க பாட்டி வந்துட்டு ரொம்ப கோவமாக இருக்காங்க, அதை கொஞ்சம் சமாளித்து காவேரியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனும் நிவின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிக்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் யாரும் இதை நினச்சி வருத்தப்படாதீங்க, பாட்டிக்கிட்ட எப்படி பேசி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கூட காவேரி கிட்ட ஒரு வார்த்தை கூட விஜய் வந்து பேசவே வந்து மாட்டேன்றாங்க. சரிங்க தம்பி, இதுக்காக தான் நாங்கள் பயந்தோம், நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் காவேரியை பார்த்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டியை நினச்சி தான் எல்லாரும் பயப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, நான் பாட்டியை பார்த்து பேசி சமாதானப்படுத்திக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரியுமே கங்கா கிட்டே போயிட்டு கங்காவை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, 2 பேரும் வயிற்று புள்ளத்தாச்சு, ஏதாச்சும் கொஞ்சமாவது உங்களுக்கு நினைப்பா, அப்படியே சாதாரணமாக இருக்கிற மாதிரி 2 பேரும் இப்படி படிச்சுக்கிறீங்க, தூரம் போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி வந்து திட்டுவோம். என்ன பாட்டி, இன்னைக்கு ஒரு நாள் தானே என் அக்கா கூட இருக்க போகிறேன், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு விஜயோட வீட்டுக்கு போயிட போகிறேன், என்ன நான் போயிட்டு உனக்கு சந்தோஷமாக இருக்கும் போல இருக்குது, அதுக்கப்புறம் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்துட்டு போகும்போது பாட்டிக்கிட்ட ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு காவேரி வந்து விஜய் கூட கிளம்பி போகிறாங்க. காரில் உட்காந்துக்கிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு போகிறாங்க. காவேரி கிளம்பி விஜய் கூட போனதுக்கப்புறமா இங்கே சாரதா உட்காந்து காவேரியை நினச்சி கொஞ்சம் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னம்மா இப்போ தான் சந்தோஷமாக அவங்கள வழி அனுப்பி வச்சேன், இப்போ இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், இல்லடி போகிற இடத்துல அவள் எப்படி இருப்பான்னு தெரியலையே, அவங்க வீட்டில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அவளை விஜய் கூட அனுப்பி வச்சிட்டேன், அவர் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துப்பாரு தான், இருந்தாலும் காவேரியை நினச்சி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எல்லா நேரமும் அந்த பையன் காவேரி கூடவே இருக்க முடியாதுல்ல, அவள் வயிற்று பிள்ளைக்காரி வேற, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே போனதுக்கப்புறமா யார் என்ன பேசுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவளை கவனிச்சிக்காம விட்டுற போராடி, இவ்வளோ நாளும் தான் அவளை யாரும் கவனிச்சிக்காம இருந்தோம், இப்போ போயிட்டு அவளுக்கு என்ன ஆகுமோ தெரியல அப்படின்னு இங்கே வந்துட்டு கங்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் அழுகுறாங்க. இங்கே பாருமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விஜய் பார்த்துப்பாரு, அப்படியே இருந்தாலும் இன்னும் 2-3 மாதத்தில் நம்ம காவேரி திரும்பவும் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாம், 7வது மாதம் வளகாப்பு பண்ணி, இல்லைன்னா 5வது மாதத்துலேயும் இன்னொரு மாதத்துலேயும் வளகாப்பு பண்ணி நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம காவேரி நம்ம வீட்லேயே வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே கங்கா வந்து சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. சரிடி நீ சொல்கிறது சரிதான், நம்ம காவேரியை கூட்டிகிட்டு வந்துடணும், அங்கே யாரும் காவேரியை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க, அவள் தனியாக இருந்து அங்கே என்ன கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக விஜய் கூட்டிகிட்டு வர சொன்னால் கூட்டிகிட்டு வருவார் அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ஒரு பக்கம் எங்கள் சாரதாவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் எப்படியும் விஜய் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பாட்டி வந்துட்டு காவேரியை உள்ளே சேர்ப்பாங்களா, ஸோ விஜய் வந்துட்டு காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அப்படின்ற விஷயத்த சொல்லுவார். ஸோ சொன்னதுக்கப்புறமும் பாட்டி வந்துட்டு காவேரி ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.